வெல்கம் டு கேர் டு பைக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வண்டிக்கு கூலண்ட் ஆயில் மாற்றுறது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட வண்டிக்கு கூலண்ட் ஆயில் மாற்ற போகிறோம். ஸோ எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் இப்படி தான் கூலண்ட் ஆயில் மாற்றணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மாற்றணும். ஸோ சில வண்டிகளுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் கழட்டினா போதும் அப்படின்னு இருக்கும். ஸோ என்னோடய வண்டிக்கு இது எல்லாத்தையுமே வந்து கழட்டணும். ஸோ வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இன்னும் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துட்டுருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வண்டியில் மேலே இருக்க இந்த நட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க இந்த நட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க இந்த நட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், இந்த ஸ்க்ரூவு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக இது வந்து ஃபுல்லாகவே நம்ம கழட்டணும். இந்த சைட் பார்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாக கழட்டணும். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த சைட் டோரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதாவது இந்த பாட்டையும் சேர்த்து கழட்டணும். ஏன் இந்த பாட்டை வந்து கழட்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஜின் ஊற்றுற அந்த டேங்க் வந்து இருக்குது. அந்த ஆயில் டேங்க் வந்து இந்த கூலிங் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதோடய டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினுக்கு மேலே தான் இருக்குது. கரெக்டாக வந்து இன்ஜினுக்கு மேலே இருக்குது. கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த கலர், இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கு, இந்த கூலிங் ஆயில் டேங்க்கு. ஸோ இதுக்கு நம்ம ஊற்றணுன்னா அப்படின்னா நம்ம அந்த சைட் பார்ட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கழட்டணும். ஸோ என்னோடய வண்டிக்கு இந்த மாதிரி, உங்களோட வண்டிக்கு எப்படி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர், நம்ம வண்டியோட ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா செம்மையாக அடி வாங்கியிருக்கும். ஏன்னா வந்து நான் ரேடியேட்டர் கார்டு போடவே இல்லை, அதனால ஸோ அடி வாங்கியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த இதுக்கு பார்த்திங்களா, இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து ஆயிலை வந்து இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து ரிலீஸ் பண்ணுற நட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும், ஐ மீன் இந்த பிளாஸ்டிக் பின்னாடி. ஸோ நான் அதை கழட்டும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாமே கழட்டிக்கலாம். ஓகே காய்ஸ், நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கழட்டி முடிச்சிட்டேன். சைடு பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கழட்டி முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. ஸோ இந்த இதை வந்து நம்ம கழட்டி பார்க்கலாம், நம்மளோட ஆயில் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விரலை வந்து லைட்டாக தொட்டுக்கோங்க. தொட்டு அதை வந்து தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சா நம்மளோட வீட்டில் இருக்க ஆயில் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நான் வந்து தேய்ச்சி பார்த்தேன், என்னோடது வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு சுத்தமாக. ஸோ அது வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு தான், நம்மளோட இன்ஜின் கூல் ஆகவே ஆகாது. ஸோ அந்த நட்டை நான் வந்து காட்டணும்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த நட்டை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த கீழே இருக்குது அந்த நட்டு, இருங்க காட்டுறேன். அந்த இன்ஜினுக்கு சைடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, நான் தொட்டு காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த ஆயில் ரிலீஸ் பண்ணுற நட்டு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கழட்டணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பேனர்லாம் வச்சு கழட்டாதீங்க, இந்த டீ ஸ்பேனர் இருக்கும் அதை வச்சு கழட்டுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து வீடியோவில் வராது, நான் வந்து எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க R15 வச்சுருந்தா. ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதில் பார்க்குறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுக்கோங்க, ஏன்னா கீழே அது ஒழுகுச்சுன்னா தரையெல்லாம் நாறிடும். ஸோ அதனால் கீழே வந்து ஒரு கப்போ ஏதோ ஒரு டப்பாவோ ஏதோ ஒன்று வந்து பிடிச்சிக்கோங்க அந்த ஆயிலை. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த ஆயிலை வந்து ரிலீஸ் பண்ணி விடலாம். ஸோ நான் ஆல்ரெடி லூஸ் பண்ணிட்டேன் டீ ஸ்பேனர் வச்சுட்டு. ஸோ நான் அதை ரிலீஸ் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க, அப்படியே அது ரிலீஸ் ஆகி வந்துடும், அதுவே வெளியே வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி விடணும், அப்படின்னா தான் கீழே எல்லாமே இறங்கும். மேலே இருக்க மூடியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான். மேலே இருக்க மூடியை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆயிலும் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் தெரியுது இல்லை பாருங்கள் நீங்களே. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆயில் வேஸ்ட் ஆயில் எல்லாமே வந்து கீழே வந்துடும்.
இந்த மாதிரி வந்துடும் கீழே. இது வந்து இந்த மாதிரி கப்பை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கோங்க, கீழே சிந்தாதீங்க, ஏன்னா தரையெல்லாம் நாறிடும். ஓகே, நான் பிடிச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஆயில் ஊற்றுற இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கேப் இருந்துச்சு பார்த்திங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இன்னும் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள். ஸோ கேமராவில் தெரியல, நான் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கண்ணில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஆயில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு வண்டியை கொஞ்சம் நிமித்துனீங்கன்னா கீழே எல்லா ஆயிலுமே வந்து கீழே வந்துடும். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வாட்டரையும், ஒரு கப்பு வாட்டர் அதுக்குள்ளே அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா, ஸோ தேவையில்லாத அந்த கொஞ்சம் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே கீழே வந்துடும். ஸோ இந்த ஆயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஊற்ற போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு தெரியல இந்த பிராண்டு, நான் ஃபஸ்ட் டைம் இந்த பிராண்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் பின்னாடி ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இது 500 ml, இது 100 rupees. நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆயிலை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா கேப்பு, அந்த கேப்பில் வந்து ஊற்றுங்க. அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து அந்த நட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஸோ போடாமல் யாரும் ஊற்றிடாதீங்க மறந்துட்டு. ஸோ அப்படியே மெதுவாக ஊற்றுங்க. அது நெம்பிருச்சா அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே பார்த்துக்கோங்க அது நெம்பிருச்சான்னு. பார்த்திங்கன்னா எனக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை தட்டி விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் உள்ளே இறங்கும் அது. ஸோ இறங்க அப்படியே கொஞ்சம் ஊற்றுங்க. ஓகே, இது நிமிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, அது அப்படியே இறங்கும் உள்ளே, ஆயில் எல்லாம் அப்படியே உள்ளே இறங்கும். ஸோ லைட்டாக அப்படியே தட்டினீங்கன்னா சைடில் அப்படியே தட்டினீங்கன்னா உள்ளே இறங்கும் ஆயில் எல்லாம். ஓகே, எனக்கு இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து நம்ம நல்லா தட்டி பார்த்துக்கலாம். சைடில் மேலே எல்லா இடத்துலையும் தட்டுங்க, அப்படின்னா தான் நல்லா அது உள்ளே இறங்கும் ஆயிலெல்லாம். ஸோ இந்த ஆயிலுக்கும் அந்த ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் இந்த புது ஆயிலை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆயிலு. அதை வந்து எதுக்கு ஊற்றணும் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், கடைசியில் உங்களுக்கே தெரியும். ஓகே, அதை ஊற்றினக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அதை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடு அந்த டேங்க் இருக்குன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதில் ஊற்றுறக்காண்டி கொஞ்சம் ஆயில் வந்து நான் அதில் வச்சுருந்தேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழட்டிட்டு உங்களை டேங்க்லோட எல்லாத்தையும் இந்த மாதிரி கழட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. சைடில் சேஃபாக வந்து கழட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுருங்க. சைட் பார்ட் எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வீடியோ போகக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ இந்த டேங்க்கு தான், இந்த டேங்க்குள்ளே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த கேப்பை வந்து மேலே கழட்டிட்டு சைடில் வச்சுருங்க இந்த கேப்பை. இந்த டேங்க்கில் தான் நம்ம வந்து இப்போ ஆயில் ஊற்றுறோம். ஸோ இதில் வந்து எப்படி ஊற்றணும் அப்படின்றத நான் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே. ஸோ நான் இதை ஊற்றுறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு புனல் எடுத்திருக்கேன். அந்த புனலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க புனலை. நீங்கள் வேறு எதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இதை யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு எதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். சில பேர் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, ரேடியேட்டரில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே விட்ருவாங்க. ஸோ மறக்காமல் ரேடியேட்டரில் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் இந்த டேங்க்கையும் நீங்கள் வந்து அந்த ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஆயில் வந்து இதில் வந்து இப்படி சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த டேங்க்லேருந்து அப்படியே ரேடியேட்டருக்கு போகும், ரேடியேட்டர்லேருந்து மறுபடியும் அந்த டேங்க்குக்கு வரும், இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆயிலை வந்து ஊற்றி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஊற்றுற மாதிரி அப்படியே ஸ்லோவாக நீங்கள் ஊற்றி இறக்கிடுங்க உள்ளே ஃபுல்லாக. அந்த டேங்க் வந்து அப்படியே நம்பிடணும். ஸோ அந்தளவுக்கு ஊற்றிடுங்க ஆயிலை ஃபுல்லாக உள்ளே.
ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி முடிச்சிட்டேன் ஆயிலை. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிலை வந்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க, கூலிங் ஆயிலை. ஊற்றி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருந்துச்சோ அந்த டியூப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். சைட் பார்ட்டை எப்படிலாம் நீங்கள் கழட்டினீங்களோ அதே மாதிரி மாட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஆயில் மாற்றியாச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் கேர் டு பைக். பாய் பாய்.